இன்றைக்கி டெல்லியில் வரலாறு காணாத மழை பெய்ய போகுது போல். என் ஹஸ்பண்ட் எனக்கு இன்றைக்கி சமைச்சு தரேன்னு சொல்லிட்டாங்க. அதுவும் சிக்கன் கிரேவி பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க. யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா? கொஞ்சம் கூட கிச்சனை பற்றி யோசிக்காமல் சிக்கனை மட்டும் மனசில் நினச்சிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு இன்றைக்கி பரோட்டா வாங்கிட்டு வந்தாங்க. நான் அதில் கொத்து பரோட்டா பழம்லாம் நினச்சிட்டு இருந்தேன். கொத்து பரோட்டாக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, மிளகாய், இஞ்சி போட்டு பேஸ்ட் இப்படி இதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்களே சமைக்க சொன்னால் அவங்களே சமைச்சிருவாங்க. நான் ஒரு மனக்கணக்கு போட்டு அவங்கள்ட்ட போய் சொன்னேன்னா அந்த பரோட்டா முழுசா இருக்கும் போது கூட யாரும் சாப்பிட மாட்டாங்க போல. நான் பிச்சு பிச்சு வச்சுட்டேன்னா கடகடன்ட்டு என் ஹஸ்பண்ட் அந்த ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் அப்படின்ட்டு மிஞ்சினது போக ஒரு 4 பரோட்டா இருந்துச்சு. அந்த 4 பரோட்டா வச்சு தான் அந்த கொத்து பரோட்டா பண்ணியிருந்தேன். ஃபைனலி இந்த கொத்து பரோட்டா நல்லா கொத்துன்னு கொத்தி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ஒரு வழியா 2 பேரும் பேசிக்கிட்டே சமைச்சு முடிச்சிட்டோம். ஒரு ஆள் கிச்சன்ல இருந்தாலே சமைக்க லேட் ஆகும். இது 2 பேரும் சேர்ந்து சமைக்கிறதுனால 1 hour 1.5 hours மாறிடுச்சு. என் ஹஸ்பண்ட் செஞ்சிருந்த சிக்கன் கிரேவி வேற லெவல் டேஸ்டா இருந்ததுனால சந்தோஷமா 2 பேரும் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம்.